வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம நண்பர்களில் பல பேர் புதுசாக பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கலாம். ஏன் பிஸ்னஸ் கூட பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அப்படி இந்த பிஸ்னஸ்னா என்ன? இந்த பிஸ்னஸில் எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, முழுக்க முழுக்க ஒரு பிஸ்னஸை எப்படி வெற்றி பாதைக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிற விஷயத்த வாங்க பார்க்கலாம். பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம பணத்தை 10 மடங்கா 100 மடங்கா ஏன் சரியாக எடுத்துகிட்டு போனோம்னா 1000 மடங்கா கூட மாற வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸை படிக்கிறதுக்கு ஒரு தனியாக படிப்பே இருக்குது. இப்போ நம்ம என்ஜினியரிங்கு டாக்டர்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தனியாக ஒரு பிரிவே இருக்குது. அதுக்குள்ள உட்பிரிவுகளும் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ROI ரிஸ்க் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட் இப்படின்னு பல பிரிவுகள் இருக்குது. இந்த மாதிரி பிரிவுகளில் படித்து பட்டம் வாங்கின டிகிரி ஹோல்டர்ஸ் பல பேர் எப்படி பல பிஸ்னஸ் மேனுக்கு அவங்களோட தொழிலை வளர்த்துறதுக்கு உதவுறாங்களோ அதே மாதிரி நம்மளாலையும் பண்ண முடியும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்கொயர் ஆர்கிடெக்சர்னு கான்செப்டை சொல்கிறாங்க. பல பேர் பல விதமாக இந்த 4 ஸ்கொயர் ஆர்கிடெக்சரை டிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்டோட மேட்ச் ஆகிற 4 ஸ்கொயர் ஆர்கிடெக்சர்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். 4 ஸ்கொயர் அப்படிங்கிறது கட்டம் எப்போ அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிற அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க இல்லையா, அதைத்தான் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்கொயரில் முதலாவதாக இருக்கிறது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னா சுயதொழில். அடுத்த 2வது கட்டத்தில் இருக்கிறது எம்ப்ளாய்மெண்ட், வேலை. 3வது ஸ்மால் அண்ட் பிக் பிஸ்னஸ். 4வதா இருக்கிறது இன்வெஸ்டர்ஸ். இதை ஒரு உதாரணத்தோட சொல்கிறேன். நீங்கள் ஒரு பசுமாடு வச்சுருக்கிறீங்க. அதில் கிடைக்கிற பாலை வீடு வீட விநியோகம் பண்ணி வருமானம் ஈட்டுறது தான் செல்ஃப் எம்ப்ளாய்டு. 2வதா அதே பால்காரர் ஒரு பெரிய பால் கம்பெனிக்கு போய் 100 மாடு பராமரித்து அதை பேக்கெட் போட்டு விற்கிற கம்பெனியில் ஏதோ ஒரு துறையில் வேலை பார்த்து அதன் மூலயமா வருமானம் ஈட்டுறது தான் எம்ப்ளாய்மெண்ட். அதே பால் கம்பெனியில் 5-10 வருஷம் வேலை பார்த்து அங்கே என்ன நடக்குதுங்க அந்த தொழிலை நல்லா கற்றுக்கிட்டு தனியாக ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி அதை சட்டப்பூர்வமாக ரெஜிஸ்டர் பண்ணி லைசன்ஸ் வாங்கி அந்த கம்பெனிக்குன்னு ஒரு தனி பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அரசு விதிமுறைகள் எல்லாத்துக்குமே உட்பட்டு வருமானம் ஈட்டுபவர்கள் தான் பிக் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ்மேன்ஸ். தன்னை மாதிரியே தொழில் தொடங்கணும், பால் கம்பெனி ஓப்பன் பண்ணணுங்கிற விருப்பமும் ஆர்வமும் இருக்கிற திறமைசாலிகளுக்கு பண உதவியை முதலீடாக கொடுத்து அவங்க தொழில் தொடங்குறதுக்கு காரண கருத்தாவா இருந்து அந்த லாபத்திலேருந்து வர ஷேர்ல பார்ட்னர்ஸா இருக்கிறவங்க தான் நம்ம இன்வெஸ்டர்ஸ். இப்போ இந்த 4 கட்டத்துலையும் இருக்கிற அம்சங்கள் என்னென்னா, முதலாவதா செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கிறவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்னு ஒன்று தேவை கிடையாது. அவங்க மாதம் வருமான வரி கட்டணுங்கிற அவசியமும் கிடையாது. இவங்கனால பேங்க்குக்கு பெருசாக எந்த பலனும் இல்லை. அதனால தான் இந்தியாவில் இருக்கிற அதிகப்படியான வங்கிகள் இவங்களுக்கு அதிகமாக லோன் கொடுக்கறது கிடையாது. அப்படியே 2வது கட்டத்தில் இருக்கிற எம்ப்ளாயிஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்க வாங்குற சம்பளத்துக்கு மாதம் வருமான வரி கட்டுறாங்க. இவங்க எந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்களோ அந்த கம்பெனியை இவங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருது. அது மட்டும் இல்லாமல் அந்த பேங்க் மூலியமா இவங்களுக்கு கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, பைக் லோனு, கார் லோனு, ஹோம் லோன் போன மாதிரியான எல்லா சலுகைகளும் இவங்களுக்கு கிடைக்குதுங்க. இதில் 3வதா இருக்கிறவங்க பிஸ்னஸ்மேன்ஸ், ஆண்டர்பிரனர்ஸ். இவங்களுக்கு பேங்க் எம்ப்ளாயிஸ்க்கு கொடுத்த சலுகைகளையும் தாண்டி அவங்க சப்போஸ் புதுசாக ஏதாவது தொழில் பண்ணணும்னா அந்த தொழிலுக்கும் கடன் வழங்க முன் வருவாங்க. கடைசியா இன்வெஸ்டர்ஸ். இவங்களுக்கு பேங்க் உச்சபட்சமாக போன 2 கட்டங்களையும் தாண்டி 1 கோடி 2 கோடி ஏன் விஜய் மல்லையா மாதிரி 8000 கோடி வரைக்கும் கூட கடன் கொடுக்கறதுக்கு முன் வருவாங்க. அந்த வச்சு அவங்க எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் ஒரு தொழில் என்ன 2-10 தொழில் கூட பண்ணிக்கலாம். அந்த பேங்க் கொடுக்குற பணத்தை வச்சு அந்த இன்வெஸ்டர்ஸ் இவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் பேங்க்காரங்க போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. இப்போ செல்ஃப் எம்ப்ளாயிஸை தவிர மிச்சம் 3 பேருக்கிட்ட இருக்க பணமுமே பேங்க்ல தான் இருக்குது. அப்படி அந்த பேங்க் என்ன பண்ணுதுன்னா அவங்க பணத்தை எடுத்து அவங்களுக்கே கடனாக கொடுக்குது. இந்த இதில் உங்களுக்கு பிஸ்னஸ் கான்செப்ட் புரிஞ்சுக்குதே இல்லையோ, இந்த பேங்க் கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் தொழில் பண்ணுறவங்களுக்கு மட்டும் பேங்க் அதிகமாக கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க புதுசாக தொழில் பண்ணுறாங்கன்னா அதனால் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்குது. அதனால் அரசாங்கத்துக்கு வருமான வரியும் அதிகரிக்குது. அது மட்டும் இல்லை, அந்த தொழில் பண்ணுறாங்க இல்லைங்களா, புதுசாக சேர்ந்தவங்க புது எம்ப்ளாயீஸோட பணம் எல்லாமே பேங்க்குக்கு தான் போகுது. இதனால அரசாங்கமும் அதாவது பேங்க்கும் நல்ல லாபத்தை அடையுதுங்க. அப்படியே கடைசியா 4வதா இருக்கிற இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது ரொம்பவுமே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இவங்க கடந்த 3 கட்டத்தில் இருக்கிறவங்களை விட அரசாங்கமும் பேங்க்கும் இவங்களுக்கு கைப்பாவைகளாகவே மாறிடுதுங்க. நான் ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா,
ஏன்னா 4வதா கட்டத்தில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் தான் இந்த நாட்டோட பொருளாதாரத்தையே முன்னெடுத்து கொண்டு போறவங்கன்னு சொல்றாங்கங்க. நான் யார சொல்றேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு? அம்பானி, அதானி, நீரவ் மோடி, விஜய் மல்லையா, டாடா, பிர்லா இவங்க தான். இவங்களோட தனித்துவமே என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பேங்க்ல கடன் வாங்கி தொழில் பண்ணணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு பேங்க்ல கடன் வாங்க விடாம, நானே தொழில் பண்றதுக்கு கடன் கொடுக்குறேன்னு உதவ முன் வந்து கஷ்டப்பட்டு தொழில் பண்ணி முன்னேறணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அவங்க ஈட்டுற லாபத்துல வெறும் 30% மட்டும் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற 65% இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிற பேர்ல கொள்ளையடிக்கிறவங்க தான். இப்ப நம்ம பார்த்த 4 கட்டத்துல யார் யார் எங்க இருக்கீங்க அப்படிங்கிறத, அது மட்டும் இல்லாம அடுத்த வீடியோ நான் என்ன போடணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. அதுவரை தங்களிடமிருந்து விடைபெறுவது தங்கள் அன்பு நண்பன் சரவணன். நன்றி, வணக்கம்.